ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள். நான் என்னோடய வீட்டிலேருந்து பிரசாதம் செஞ்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அன்னதானம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பிரசாதம் செய்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு பாத்திரம் வச்சு தாளிச்சிடலாம் வாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கிறேன். இந்த புதினா நல்லா எண்ணெயிலேயே ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் அதே போல் நல்லா எண்ணெயில் நல்லா சுருங்கி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா தாராளமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கேரட், பீன்ஸ் காயை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 250 ml இருக்கும் தயிர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரைஸையும் சேர்த்து நல்லா வேக வச்சு புலாவ் ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வெளியில் விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு அபிஷேகமும் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிருக்குமே வந்து முதன்மையாக இருக்கிறது வந்து அன்னம் தான். ஸோ அந்த அன்னத்தை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்றதை ஸ்பெஷலைஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் சிவபெருமான் இன்றைக்கி அன்னாபிஷேகம் பண்ணிக்கிறாரு. ஸோ அன்னதானம் அப்படிங்கிறது தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அன்னதானம் ரொம்ப பிடிக்கும். அன்னதானம் வந்து சாப்பிட்றவும் பிடிக்கும், அன்னதானம் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே வந்து 8 o'clock மேலே ஆகிடுச்சு. க்ரௌட் எப்படி இருக்கும்னு தெரியல, கோயிலுக்கு போய் பார்த்ததும் தெரியும். ஸோ க்ரௌட் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ சாமிக்கு வந்து அகல் விளக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 அகல் விளக்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டே வந்து கணேஷா சன்னதி தான் இருந்துச்சு. ஸோ கணேஷாவுக்கு விளக்கு ஏற்றியாச்சு. கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விளக்கு தான் ஏற்றிருந்தாங்க. பௌர்ணமின்றதுனால ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. பார்க்குறதுக்கே கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஜொலிப்பாக. என்னோடய விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். சாமிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமும் விநியோகம் பண்ணிவிட்டு நானும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பௌர்ணமி டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நீங்கள் அன்னதானம் பண்ண பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.